இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக பரலோக ராஜ்யத்தை குறித்தான உவமைகளை தியானித்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இந்த உவமையில பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த உவமையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைக்கிறான். அது அவனோட நிலத்துல இல்ல, வேற ஒருத்தவங்களோட நிலத்துல இருக்கு. அந்த பொக்கிஷம் இருக்கு அப்படின்றத அவன் கண்டு கொண்டான். அதை மறைக்கிறான். மறைச்சு அவனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை அவன் சொந்தமாக்கி கொள்கிறான். 2013ஆம் ஆண்டுல மேரி ஜான் அப்படின்ற தம்பதிகள் அமெரிக்காவில் அவங்களோட சொந்த நிலத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பதாக பெய்த மழையினால மண் அரிப்பு ஏற்பட்டு ஒரு இடத்துல ஒரு தகர டப்பா தெரிந்திருக்கு. அவங்க என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, அதுக்குள்ள 7 தங்க நாணயங்கள் காணப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க அதை வீட்டுல எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. அது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தங்க நாணயங்களா காணப்படுகிறது. திருப்பி அவங்க அந்த நிலத்துல வேற ஏதோ இருக்குமா அப்படின்னு அவங்க தேடி பார்க்கும்போது இன்னும் நிறைய பொக்கிஷம் அங்க இருக்கிறத பார்த்து அவங்க அதை ஒளிச்சு வச்சாங்களாம். அது அமெரிக்கால ஒரு பெரிய பொக்கிஷ வேட்டை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது $10 மில்லியன் மதிப்பு பெற்றதாம். பழைய காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுல வைக்க முடியாம அவங்க நிலத்தை தோண்டி புதைச்சு வைப்பாங்க. நாணயங்கள், அதே மாதிரி அணிகலங்கள், நகைகள் எல்லாவற்றையும் அவங்க பூமியில தான் புதைச்சு வைப்பாங்க. அதுதான் நம்ம பொக்கிஷம், புதையல் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த பொக்கிஷம் அப்படின்றத பரலோக ராஜ்யத்துக்கு உவமையா ஆண்டவர் சொல்றாரு. இந்த நிலம், பொக்கிஷம் இருந்த நிலம் நம்ம எதுக்கு அடையாளமா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம அடையாளமா எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவ உடையவர்களா நம்ம வாழும்போது அது மிகவும் அது நமக்கு ஒரு பொக்கிஷமா தான் காணப்படும். அது நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம வழி நடத்தும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பொக்கிஷம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனுஷன் அந்த பொக்கிஷத்தை பாக்குறான். இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்றத அவனுக்கு அவன் பாக்குறான். பார்த்துச்சு அதோடைய மதிப்பு அவனுக்கு தெரியுது. ஒருவேளை கொஞ்சம் மதிப்பு உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அவனுக்குள்ள எல்லாத்தையும் வித்து அவன் அதை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் அதோட மதிப்பை அறிந்தவனா காணப்பட்டதுனால வேற யாரும் அதை வாங்கிடக்கூடாது அப்படின்றதுனால அவன் என்ன செய்யறான், மறைச்சு வச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் விற்று அவன் அதை வாங்குறான் அப்படின்னு பாக்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பொக்கிஷமாகிய நிலத்துக்கு, பொக்கிஷம் இருந்த நிலத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ எந்த விலைக்கிரையும் கொடுத்தாகிலும் நம்ம வாங்கணும் அப்படின்றது. ஆண்டவரே நமக்கு விலைக்கிரயத்தை கொடுத்திருக்காரு. நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை அவர் சிலுவையில சுமந்திருக்காரு. ஆனா ஏன் நம்ம விலைக்கிரயத்தை, என்ன விலைக்கிரயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய நேரங்கள், நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு உற்சாகமா நம்ம போறோம், எவ்வளவு சந்தோஷமா போறோம், நம்ம ஆலயத்துக்கு கரெக்டா நம்ம அந்த டைமுக்கு போறோமா அப்படின்னா நிறைய நேரத்துல கேள்விக்குறியாதான் இருக்கு. அதற்கு நம்ம மற்ற காரியங்கள் நம்மளுக்கு தடையா காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வீட்டு வேலைகளா இருக்கலாம், வேற ஏதாவது வெளியே போக வேண்டிய அலுவல்களா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரியங்கள், திருமண காரியங்கள், வேற ஏதாவது ஒரு விசேஷ வீடுகள், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமையில வரும்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா காணப்படுறோம்? இயேசுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அங்க போறோம் அப்படி இருக்கிறோமா? இல்ல நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்ல எத்தனை நாள் நம்ம ஆலயத்துக்கு கரெக்டான நேரத்துல போறோம் அப்படின்றது, இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள், விலைக்கிரியம். நம்ம நம்மை நமக்குள்ள காரியங்களை நம்ம விட்டு கொடுத்துதான் நம்ம சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள விலையை கொடுத்துதான் நம்ம வாங்குவோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், இந்த மாதிரி நேரங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்கா கொடுக்கிறவர்களா காணப்படுகிறோமா இல்லையா அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க அழைக்கப்படுறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்துதான இந்த உவமையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நிலத்தை அவன் என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டுதான் அவன் எல்லாவற்றையும் விற்று அதை சுதந்திரிக்கிறான் அப்படின்றத பாக்குறோம். நமக்கு தெரியும், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
பிதா வந்து பரலோக ராஜ்யத்துல இருக்காரு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நம்ம வந்து போக முடியாது. நம்ம அதுக்குரிய விலைக்கிரியத்தை நம்முடைய சில காரியங்கள், அவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பாவம் வந்து அவருக்கு விருப்பப்பட மாட்டார். அப்ப நம்ம அந்த சில காரியங்களை நம்ம வந்து பாவங்களை நம்ம விடணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இதுதான் நம்ம வந்து விலக்கிரியம் செலுத்துறதா காணப்படுது. பெரிய பெரிய நம்ம நிறைய பணங்கள்லாம் கொடுத்து நம்ம வந்து ஆண்டவரை வாங்கணும், அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும், நம்ம வந்து சில காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது மாத்திரம்தான் நம்ம வந்து என்ன செய்வோம், பரலோகத்தை சுதந்திரிப்போம் அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். ஏசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசா வந்து சேஷ்ட புத்திரக்குரிய சுதந்திர வாளி அவன். ஆனா வந்து அவன் வந்து வரும்போது அவனுக்கு வந்து ரொம்ப பசியா இருந்ததுனால யாக்கோபு அவனுடைய தம்பிட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த சிவப்பு கூழுக்காக வந்துச்சுன்னா விற்று போடுறான். அவன் வந்து அவனுக்கு பசியா இருக்கு, அந்த நேரத்துல வந்து அந்த சுதந்திர பாகம், அதாவது சேஷ்டபுத்திர பாகம், அந்த சுதந்திரம் அது அவனுக்கு பெருசாவே தெரியல. அதை விடையும் அவனுக்கு வந்து அந்த சிவப்பு கூழ் பெருசா இருந்து. அதே மாதிரிதான் நிறைய நேரத்துல நம்ம வந்து ஆண்டவுடைய காரியத்தை விடையும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம வந்து இழந்து போகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். இந்த எலிசாவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவன் எலியா வந்து எலிசாவுக்கு வந்து ரெட்டிப்பான வல்லமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய சால்வை நீ விழும்போது எடுத்தனா அது வந்து உனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த எலிசாக்கு அப்புறமா கேயாசியை தான் ஒருவேளை ஆண்டவர் இன்னும் அதிகமா அபிஷேகித்து அநேக அற்புதங்களை செய்யறதற்கு ஒரு காரணமா அவன் இருந்திருக்கலாம். ஆனா அவன் வந்து அந்த நாகமான்ட்ட போய் பணத்துக்காக அவன் என்ன செய்யறான், அவனோட அபிஷேகத்தையே அவன் விட்டு போடுறவனா காணப்படுறான். யூதாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரே காட்டி கொடுக்குறான். அதே மாதிரிதான் நிறைய நேரத்துல நம்ம இந்த இதெல்லாம் பேசுவோம். ஆனா நம்முடைய காரியத்துல என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம செய்யலாம், இன்னும் செய்யலாம், எதெல்லாம் நான் வந்து செய்யாம இருக்கிறேன், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களை எதெல்லாம் நான் தவறி இருக்கிறேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்களை விட்டு நான் வந்து தவறி இருக்கிறேனா அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். பவுலை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொக்கிஷம், அவரை காட்டிலும் எனக்கு வேற எதுவுமே ஒண்ணுமே வேண்டாம், மேலான எல்லாவற்றையும் அவன் வந்து நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன், எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் வந்து நஷ்டம்னு எண்ணுகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அர்ப்பணிக்கும் போது பாத்தீங்கன்னா பிரதான அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம செய்யும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம மூலமா செய்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க நினைச்சீங்க பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அது வந்து பூச்சியும் துருவம் கெடுக்கும், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கா? நம்முடைய பொக்கிஷம் ஆண்டவரா இருக்கிறாரா? நம்ம வந்து எதை அதிகமா தேடுகிறவர்களா காணப்படுறோம்? உலக பிரகாரமானவர்களை தேடுகிறவர்களா காணப்படுகிறோமா, இல்ல பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை தேடுகிறவர்களா காணப்படுகிறோமா அப்படின்றதான் நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து தாழ்த்தி நம்ம வந்து அர்ப்பணித்து, ஆண்டவரே நாங்க உமக்காக நாங்க வாழ்றோம், உண்மையை பொக்கிஷமா வச்சு நாங்க வாழ்றோம் அப்படின்றத நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். அன்பின் ஆண்டவரே இசப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே இசப்பா, நாங்கள் எதையும் ஆண்டவரே பொக்கிஷமாக எண்ணாம ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே நாங்கள் பொக்கிஷமாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே அதற்கான வழியாகிய பொக்கிஷமாகவும் நாங்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதற்குரிய காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் செயலாற்றுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. ஒழுங்காக நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடுகிறவர்களாக காணப்படவும், ஆண்டவரே ஆலயத்துக்குரிய காரியங்களை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படவும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆண்டவரே பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த பொக்கிஷத்தை நீ எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆண்டவரே இயேசப்பா ஓட்டத்தை ஓடும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமீன்.